अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बादु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अर्रहमानिर रहीम। मालिकि यौमिद्दीन। इय्याका नअबुदु व इय्याका नस्तईन। इहदिनस सिरातल मुस्तक़ीम। सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜல்சாவின் நோக்கங்கள் எடுத்துரைத்தவாறு கூறுகின்றார்கள். நாம் இந்த ஜல்சாவை ஏன் நடத்துகிறோம் என்றால், நமக்குள் அல்லாஹின் மீதான அச்சம் உருவாக வேண்டும், தீமையிலிருந்து தவிர்ந்திருத்தல், இறையச்சம், தக்வா, ஒருவர் மற்றவர் மீது அன்பு, சகோதரத்துவம் ஆகியவற்றிற்கு ஒருவர் மற்றவருக்கு முன்மாதிரியாக ஆக வேண்டும் என்பதற்காக நடத்துகின்றோம். இந்த நோக்கத்திற்காகவே இந்த மாநாடுகள் நடத்தப்படுகின்றன. இந்த நோக்கத்திற்காகவே நீங்கள் இப்பொழுது இங்கு ஒன்று கூடியிருக்கின்றீர்கள். எனவே இந்த விஷயத்தை எப்பொழுதும் மனதில் கொள்ள வேண்டும். நாம் இந்த நோக்கத்தை பெறுவதற்காக நம்முடைய முழு முயற்சியை செய்யாதவரை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களிடம் நாம் பையத் செய்திருப்பது நோக்கமற்றதாகவும், பையத் செய்திருப்பது ஜலசாவில் கலந்து கொண்டிருப்பதும் குறிக்கோளற்றதாகவும் ஆகிவிடும். எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும், இஸ்லாத்தின் போதனையின் வேர் இறையச்சமாகும். இறையச்சம் இருக்கிறதென்றால் மனிதன் அல்லாஹுடைய போதனைகள் படி செயல்பட முடியும். இல்லை என்றால் மார்க்கத்தின்படி செயல்படுவோம் என்ற நம்முடைய முழக்கம் வெறும் முழக்கமாகவே ஆகிவிடும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இந்த அடிப்படை நோக்கத்தை தம்முடைய ஒரு கவிதையில் இவ்வாறு கூறுகின்றார்கள். ஒவ்வொரு நன்மையின் வேர் இறையச்சமாகும். இந்த வேர் இருக்கிறது என்றால் எல்லாம் இருக்கிறது. இந்த இரண்டாவது வரி இறைவன் இல்ஹாம் மூலமாக அன்னாருக்கு அறிவித்திருந்தான். ஆக இதுதான் இறையச்சத்திற்கான வேர் ஆகும். இதுதான் அசல் விஷயமாகும். இது நம்முள் இருக்கும் வரை நாம் நம்முடைய குறிக்கோளில் வெற்றி பெற்று கொண்டே இருப்போம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலும் தக்வாவை பற்றி எண்ணற்ற முறை பல்வேறு கோணங்களில் பல்வேறு இடங்களில் கூறியிருக்கின்றான், வழிகாட்டல் வழங்கியிருக்கின்றான். திருக்குர்ஆன் மீது முழுமையான ஈமான் கொள்வதற்கு தக்வா தேவைப்படுகின்றது. இபாதத்துகள் செய்வதற்கு தக்வா அவசியமாகும். வீட்டு விவகாரங்களில் மனைவிமார்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு தக்வா தேவைப்படுகிறது. கணவன் மனைவிக்கான ஒருவர் மற்றவருடனான தொடர்புக்கும் தக்வா அவசியமாகும். இது அடிப்படையான நிபந்தனையாகும். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், இஸ்லாத்தில் மிகவும் கண்ணியத்திற்குரிய நபர் இறையச்சமுடையவராவார். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் இறையச்சமுடையவர்களின் தோழனாகவும் உதவியாளனாகவும் இருக்கின்றான். தோழனாகவும் உதவியாளனாகவும் மட்டும் இருப்பதில்லை, அதற்கும் மேற்பட்டு இறையச்சமுடையவரை அளவுக்கு அதிகமாக நேசிக்கவும் செய்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், சிறந்த முடிவு இறையச்சமுடையவர்களுக்குத்தான் இருக்கும். நபியை முழுமையான முறையில் பின்பற்றுவதற்கும் தக்வா மிகவும் அவசியமானதாக ஆக்கப்பட்டுள்ளது.
தக்வாவே அந்த முழுமையான கட்டுப்படுதலை முழுமைப்படுத்துகின்றது. நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் உறுதி எடுத்துக்கொள்ளலாம், முழக்கம் போட்டுக்கொண்டே இருக்கலாம். நாங்கள் ஜமாத்தோடு இணைந்திருக்கின்றோம், மசீம் அலி இஸ்லாமிடம் பைய செய்துவிட்டோம், நாங்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முழுமையான ஈமான் கொண்டுள்ளோம், அல்லாஹின் மீது முழுமையான ஈமானை உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம். நமக்குள் தக்குவா இல்லை என்றால் இந்த முழக்கங்கள் வெற்று முழக்கங்களாகும். பிறகு அல்லாஹ் வெற்றிக்காகவும் இறையச்சத்தை அடிப்படையானதாக ஆக்கியிருக்கின்றான். இவ்வாறு அல்லாஹ் திருக்குர்ஆனில் எண்ணற்ற இடங்களில் தக்வாவின் முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றான். அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்கள் மற்றும் இறையச்சத்தின்படி செயல்படுபவர்களும் இவ்வாறு வாக்குறுதி அளித்திருக்கின்றான். அவர்களுக்கு முன்னேற்றங்களுக்கான கதவை திறப்பான், அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவிப்பான், அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான விஷயங்களை வழங்குவான், மேலும் இறையச்சமுடையோருடைய பணிகளில் அவன் எளிமை ஏற்படுத்தி தருவான். எனவே அல்லாஹ் எண்ணற்ற இடங்களில் நமக்கு தக்வாவை பற்றி இவ்வாறு அறிவுரை கூறியிருக்கின்றான். நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தக்வாவில் முழுமையடைந்திருங்கள். நீங்கள் இறையச்சத்தில் முன்னேறும் பொழுதுதான் ஈமானிலும் முன்னேறுவீர்கள், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதிலும் முன்னேறுவீர்கள். எனவே நாம் வெற்றிகளை பெற வேண்டுமென்றால், நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டுமென்றால், நாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற வேண்டுமென்றால், சரியான முறையில் நம்மை அஹ்மதி முஸ்லிமாக ஆக்கிக்கொள்ள வேண்டுமென்றால் இதற்கு மிகவும் அவசியமானது நாம் தக்வாவின் வழிகளில் செல்வதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் தக்வா இல்லாமல் மனிதனுடைய ஈமான்கான அந்த வாதம் வெற்றானதாக இருக்கும். அல்லாஹ் திருக்குர்ஆனின் ஆரம்பத்திலேயே கூறுகின்றான், ஸாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹ் ஹுதல்லில் முத்தகீன். அதாவது இதுவே முழுமையான வேத நூல், இது அல்லாஹ்வின் புறமிருந்து இறக்கப்பட்டதில் என்பதில் எந்த ஐயமும் இல்லை, இது இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழியாகும். எனவே அல்லாஹ் இதில் தெளிவாக கூறியிருக்கின்றான், நீங்கள் இந்த மறையை மற்றும் அல்லாஹ்வின் ஷரியத்தை எப்பொழுது பலன் பெறக்கூடியதாக கொள்ள முடியும் என்றால், எப்பொழுது திருக்குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்ட முடியும் என்றால் உங்களிடம் இறையச்சம் இருக்கும் பொழுதுதான். எனவே இந்த விஷயத்தை எப்பொழுதும் நமக்கு முன்னால் வைத்துக்கொள்ள வேண்டும். இறையச்சம் இல்லாமல் இஸ்லாத்தில் மனிதனுக்கு எந்த ஒரு அந்தஸ்தும் கிடையாது. ஹதரத் அக்தஸ் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தக்வாவை பற்றி ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், திருக்குர்ஆனோ தான் இறக்கப்பட்டதன் சாராம்சமே தக்வாவின் வழிகளை கற்றுக் கொடுப்பது என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது அடிப்படை நோக்கமே கூறப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் இறையச்சத்திற்கான வழிகளை கற்றுக் கொடுப்பதற்காக திருக்குர்ஆன் வந்திருக்கின்றது. ஸாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். அதாவது இதுவே முழுமையான வேத நூல், இது தீமையிலிருந்து எந்த மக்கள் தவிர்ந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு நுணுக்கமான தீமைகளை பற்றியும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அவர்கள் அந்த தீமைகளிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக, அதாவது எல்லா கண்களுக்கும் தெரியாத அந்த தீமைகளும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக இது இறக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது வெளிப்படையான பார்வைகள் சில பாவங்களை பார்க்க முடியாது. அசல் விஷயம் என்னவென்றால் தக்வா இறையச்சம் இருக்கிறது என்றால் நாம் மிகவும் நுணுக்கமான பாவங்களிலிருந்தும் தவிர்த்து கொள்ள முடியும். தக்வா இருக்கிறது என்றால் மிகவும் கண்ணுக்கு புலப்படாத அந்த பாவங்களிலிருந்தும் நாம் தப்பித்துக்கொள்ள முடியும். மேலும் அல்லாஹின் மீது நேசம் உருவாகும். மேலும் அல்லாஹுடைய வழியில் நம்மை நடத்தக்கூடிய அந்த நோக்கத்தை நாம் பெற முடியும். எந்த விஷயங்களை விற்று அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அவற்றையிலிருந்து தவிர்த்து கொள்வதன் பக்கம் நமக்கு கவனம் ஏற்படும். எதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றானோ அதை செய்ய வேண்டும் என்பதன் பக்கம் நமக்கு கவனம் ஏற்படும். எனவே இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மனிதன் திருக்குர்ஆனின்படி எப்பொழுது அமல் செய்ய முடியும் என்றால் அவனிடம் இறையச்சம் இருக்கும் பொழுதுதான். இறையச்சம் இல்லாமல் அதன்படி செயல்படுவது சாத்தியமே இல்லை. மனிதன் எவ்வளவு வேண்டுமானாலும் வாதம் புரிந்து கொள்ளட்டும், முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்ளட்டும், மூமின் என்று சொல்லிக்கொள்ளட்டும், ஆனால் தக்வா இல்லை என்றால் மூமின் மற்றும் முஸ்லீமாக இருக்கிறேன் என்ற அந்த முழக்கங்கள் வெற்று முழக்கங்களாகும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் இன்னொரு இடத்தில் கூறியிருக்கின்றான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன்.
வரஹ்மத்துல்லில் முஃமினீன வலா யஸீது ஸாலிமீன இல்லா ஹசாரா. அதாவது அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இதில், அதாவது திருக்குர்ஆனில் குணப்படுத்துதலையும் மற்றும் ரஹ்மத்தையும் வைத்திருக்கின்றான், கருணையும் வைத்திருக்கின்றான். ஆனால் அநீதி இழைப்பவர்களுக்கு இதில் வெறும் இழப்பு மட்டும்தான் இருக்கின்றது. எவர்களிடம் இறையச்சம் இல்லையோ அவர்களுக்கு திருக்குர்ஆன் எந்த நேர்வழியும் காட்ட முடியாது. எனவே அல்லாஹ் இந்த நேர்வழியை இறக்கியிருக்கின்றான். திருக்குர்ஆனில் இதையும் கூறியிருக்கின்றான். இந்த நேர்வழி உங்களுக்கு எப்பொழுது கிடைக்க முடியும் என்றால், நீங்கள் உங்களிடம் தக்வாவை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான். நீங்கள் இறையச்சத்தை ஏற்படுத்தி கொண்டால்தான் சரியான வழியில் உங்களால் செல்ல முடியும், இல்லை என்றால் முடியாது. இந்த தக்வாவின் நுணுக்கமான பாதைகள் செல்வதை பற்றி அன்னார் வலியுறுத்தியவாறு கூறுகின்றார்கள். நம்முடைய ஷரியத் மற்றும் திருக்குர்ஆன் இதுதான் கட்டளை இருக்கின்றது. நாம் பார்வையை தாழ்த்தி வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது பொதுவான சமூக தொடர்புகள் இருக்கின்றன. ஆண்கள் பெண்கள் பரஸ்பரம் பழகுவது இருக்கின்றது. இதை பற்றி அன்னார் அறிவுரை கூறுகின்றார்கள். நம்முடைய ஷரியத் மற்றும் திருக்குர்ஆன் கட்டளை என்னவென்றால், பார்வையை தாழ்த்தி வைத்திருங்கள், பார்வையை கீழே வையுங்கள். இதுவும் தீமைகளை உருவாக்குவதற்கு ஒரு வழியாகி விடுகின்றது. மனிதர்கள் இதன்படி சரியாக செயல்பட ஆரம்பித்து விட்டால், தக்வாவின் இந்த நிலை உருவாகிவிட்டால், பிறகு மனிதன் பல்வேறு பாவங்களிலிருந்து தப்பித்து கொண்டிருக்க முடியும். இன்றைய சமூகத்தில் இந்த பாவங்கள்தான் மனிதர்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்கின்றன. சிலர் ஈமான் கொள்பவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களும் கூட இந்த விஷயங்களில் தடுமாறி விடுகின்றார்கள். இன்றைய காலத்து மீடியா இருக்கின்றது, அதுவும் தவறாக வழிநடத்துகின்றது. மிகவும் மோசமான படங்கள், நிகழ்ச்சிகள் காட்டப்படுகின்றன. அது மனிதனுடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதாக, தவறான சிந்தனைகளை உருவாக்கக்கூடியவையாக இருக்கின்றன. எனவே அன்னார் கூறுகின்றார்கள், பார்வையை தாழ்த்தி வைப்பது பற்றி கூறுகின்றார்கள். நீங்கள் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட முடியுமோ அந்த விஷயங்களிலிருந்து தவிர்த்திருங்கள். நீங்கள் இறையச்சத்தின்படி செல்லும் பொழுது நீங்கள் அந்த தடுமாற்றத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள முடியும். பிறகு அன்னார் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், இந்த வசனங்களில் இறைஞானத்தின் ஒரு கருத்து மறைந்துள்ளது. அது என்னவென்றால், அல்லாஹ் கூறுகின்றான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல்லில் முத்தகீன். அதாவது இதுவே முழுமையான மறைநூலாகும். இது இறைவனுடைய ஞானத்தால் வெளிப்பட்டிருக்கின்றது. அவனுடைய அந்த அறிவு அறியாமையை விட்டு தூய்மையானது. அதாவது அல்லாஹுடைய அறிவில் எந்தவித குறைபாடும் கிடையாது, எந்த ஒரு மறதியும் கிடையாது. எனவே இந்த மறைநூல் எல்லா விதமான ஐயங்களையும் விட்டு தூய்மையானது. அல்லாஹுடைய அந்த அறிவு மனிதனை முழுமைப்படுத்துவதற்காக ஒரு மிக பெரும் ஆற்றலை கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் மனிதனை படைத்தவனாவான். அவனுக்கு நன்றாக தெரியும் மனிதனுடைய சக்தி என்ன, அவனுடைய திறமைகள் என்ன, அவனால் என்ன முடியும் என்பதை அவனுக்கு நன்றாக தெரியும். எனவே இதில் நேர்வழிக்கான அனைத்து தேவைகளையும், மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு அவசியமான அனைத்தையும் வைத்து விட்டான். அவனை நல்ல வழியில் செலுத்துவதற்கு அவசியமான அனைத்தையும் வைத்து விட்டான். அவனுடைய இறையச்சத்தில் முன்னேறுவதற்கு அவசியமான அனைத்தையும் வைத்து விட்டான். எனவே அல்லாஹ் கூறுகின்றான், நான் இறக்கிய இந்த மறை இறையச்சமுடையவர்களுக்கு முழுமையான நேர்வழியாகும். மனிதனுடைய இயல்பின் முன்னேற்றத்தின் கடைசி தரம் வரை கொண்டு சேர்க்கின்றது. எனவே அல்லாஹ் இந்த மறையை இறக்கியிருக்கின்றான். இவ்வாறு மனிதர்கள் தத்தமது திறமைகளுக்கு ஏற்ப அமல் செய்தால் அவர்கள் இறையச்சத்தின் அடியெடுத்து வைத்தவாறு முன்னேறிக்கொண்டே செல்வார்கள். பிறகு அன்னார் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், எவர்கள் இறைவன் மீது ஈமான் கொள்கின்றார்களோ அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுகின்றார்கள், தங்களுடைய செல்வங்களிலிருந்து சிறிதை இறைவன் வழியின் கொடுக்கின்றார்கள், மேலும் திருக்குர்ஆனுக்கு முன் இறக்கப்பட்ட அந்த வேதங்கள் மீதும் ஈமான் கொள்கின்றார்கள். அவர்களுடைய ஈமான் முழுமையடையும் பொழுது அவர்கள் ஈடேற்றமடைகின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், ஈடேற்றம் கண்ணியத்திற்குரிய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொள்ளாமல் திருக்குர்ஆனுடைய நேர்வழி மற்றும் தொழுகை ஆகியவற்றை நிறைவேற்றாமல் கிடைக்கவே முடியாது. சில மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள், மற்ற மதத்து மக்களும் சொல்கின்றார்கள் நாங்கள் உண்மையாளர்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இஸ்லாம் மற்றும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எந்த ஒரு மதமும்
அது முழு உலகத்திற்காக வந்ததாக வாதம் புரியவே இல்லை. எனவே இந்த வாதம் திருக்குரான் மற்றும் இஸ்லாத்தின் வாதமாகும். இஸ்லாம் ஆரம்பத்திலேயே கூறிவிட்டது, முந்தைய நபிமார்கள் மற்றும் முந்தைய வேதங்கள் மீது கண்டிப்பாக ஈமான் கொள்ளுங்கள். ஆனால் எந்த அளவு என்றால், அவர்கள் அந்தந்த சமுதாயத்திற்காக வந்தார்கள் என்ற அளவு மட்டும். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியான ஷரியத் நபி ஆவார்கள். அவர்கள் முழு உலகத்திற்காகவும் தோற்றுவிக்கப்பட்டு அனுப்பப்பட்டார்கள். அன்னாருடைய ஷரியத் முழுமையான மற்றும் நிறைவான ஷரியத்தாகும், நேர்வழி நிறைந்ததாகும். எவர்கள் இறைச்சத்தை மேற்கொள்வார்களோ அவர்களை இந்த ஷரியத் எப்படிப்பட்ட வழிகளில் செலுத்தும் என்றால், அதனால் அவர்களுடைய இம்மையும் மறுமையும் செயற்பட்டுவிடும். இந்த வாதத்தை வேறு எந்த மதமுமே புரியவில்லை. அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், இதன்படி அமல் செய்தால் நீங்கள் முன்னேறுவீர்கள், உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும். இதனுடைய பொருள் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய இபாதத்துகள் மற்றும் ஈமானை மனிதனுடைய முயற்சியின் உச்சகட்டமாக இருக்கக்கூடிய அதை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய அருளால் எப்படிப்பட்ட நிலைமைகளை உருவாக்குவான் என்றால், அது அவனுடைய அருளால் மட்டுமே உருவாகக்கூடிய நிலைமையாக இருக்கும். அன்னார் கூறுகின்றார்கள், இறைவன் மீது ஈமான் கொள்வது சம்பந்தமாக மனிதனுடைய முயற்சி மற்றும் அறிவில் எந்த அளவு வழி நடத்துகிறது என்றால், அவன் முகத்தை பார்க்காத அந்த இறைவன் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு வழிநடத்துகின்றது. ஷரியத் மனிதனுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டு அவனுக்கு துன்பம் கொடுக்க விரும்பவில்லை. மனிதன் தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு ஈமான் பில் கைப் இல்லாமல், மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்ளாமலே அவன் முன்னேறுவதை இஸ்லாம் ஊக்குவிக்கவில்லை. ஹுதல்லில் முத்தகீன் என்பதில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது, அவன் மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்வதில் உறுதியாகிவிடும் பொழுது, தன்னால் முடிந்ததை அந்த மனிதன் முயற்சி செய்யும் பொழுது, அப்பொழுது ஈமான் என்ற அந்த நிலையிலிருந்து இறைவன் இர்ஃபான், அதாவது இறை ஞானம் என்ற அந்த இடத்தில் அந்த மனிதரை கொண்டு போய் சேர்க்கின்றான். மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்ளுங்கள், இறைவன் வழங்கிய அந்த போதனைப்படி செயல்படுங்கள், தக்வாவில் படி செல்லுங்கள், அதனுடைய நுணுக்கங்களை பாருங்கள், பிறகு அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுவான், உங்களுக்கு ஒரு இறை ஞானம் கிடைத்துவிடும். அப்பொழுது ஈமான் என்ற அந்த நிலையிலிருந்து இர்ஃபான் என்ற அந்த நிலை வரை, இறைவனை அடையாளம் காட்டும் நிலை வரை கொண்டு செல்விடுவான். திருக்குரானுடைய உண்மையின் அடையாளம் ஒன்று என்னவென்றால், அதன் பக்கம் வருபவர்கள் அவர்களுடைய முயற்சியால் செய்யக்கூடிய அளவு மட்டும் அவர்களை அது வைக்க விரும்பவில்லை. ஏனென்றால் அப்படி இருந்தால் எப்படி இறைவன் இருக்கிறான் என்று தெரிய வரும். மனிதன் எவ்வளவு முயற்சி செய்கின்றானோ அதற்கு தன் தரப்பிலிருந்து திருக்குரான் ஒரு கனியை வழங்கும் பொழுது அதில் இறைவனுடைய ஆற்றல் இருக்கின்றது, ஆதிக்கம் இருக்கின்றது, இறைவனுடைய பொலிவு தென்படுகிறது. இறைவன் தன்புறமிருந்து ஒரு கனியை வழங்குகின்றான், அதில் இறைவனுடைய ஆதிக்கம் இருக்கின்றது, பொலிவு இருக்கின்றது. அல்லாஹ் எப்படி வழங்குகிறான் என்றால் தென்படுகிறது. இறைவனுடைய அருள் இந்த மனிதர் மீது பட்டிருக்கிறது, இறைவனுடைய போதனைப்படி செயல்பட்டதனால், ஈமான் கொண்டதனால் இது நடந்திருக்கிறது என்பது தெளிவாக தெரிய வருகிறது. இதுதான் இஸ்லாத்துடைய வாதமாகும். வேறு எந்த மதமும் இந்த வாதத்தை புரியவில்லை. ஈமான் கொண்ட பிறகு மற்ற மதங்களில் இது நமக்கு தென்படுவதில்லை. அவர்களிடம் எங்கு ஆன்மீகம் இருக்கின்றது? எல்லா இடத்திலும் மற்ற மதங்களில் ஆன்மீகம் முடிவுக்கு வந்துவிட்டது. ஈமான் கொண்ட பிறகு மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்ளக்கூடிய முயற்சியும் இறையச்சத்தை மேற்கொள்ளும் போது, அல்லாஹுக்கு முன்னால் குனியும் போது, அவனுக்கு முன்னால் துவா செய்யும் போது, அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக தன்னுடைய முழு முயற்சியை மனிதன் செலுத்தும் பொழுது, தன்னால் முடிந்த அளவு தன்னுடைய முழு திறமைகளையும் செயலுக்கு கொண்டு வந்த பிறகு அடுத்து அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருகிறான் என்றால், எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறான் என்றால், மனிதனுடைய ஈமான் முழுமையாகி கொண்டே செல்கின்றது. அவன் இறையச்சத்தினுடைய வழிகளில் முன்னேறி கொண்டே செல்கின்றான். மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் கூறுகின்றார்கள், மனிதனுடைய முயற்சி, போராட்டம் அதிகப்படியாக என்னவாக இருக்க முடியும்? தூய்மையாக ஆகி தொழுகையை நிறைவேற்ற முடியும். முயற்சி அதாவது தொழுகையை விழவிடாமல் தூக்கி நிறுத்த முடியும். எந்த அளவு அல்லாஹை புகழ முடியுமோ, தௌபா எவ்வளவு செய்ய முடியுமோ, தௌபா இஸ்திக்ஃபார் எவ்வளவு செய்ய முடியுமோ, துவாக்கள் தரூத் இருக்கின்றது. இதையெல்லாம் மனிதன் முழுமையான முறையில் செய்ய வேண்டும். தொழுகைக்கான அவசியமான விஷயங்கள் அனைத்தையும் கண்டிப்பாக அவன் செய்ய வேண்டும்.
முழு உத்வேகத்தோடு அவற்றை நிறைவேற்ற வேண்டும். இதைத்தான் ஒரு மனிதன் செய்ய முடியும். ஆனால் இதுவோ மனிதனுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. இது ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும். எல்லா விதமான பகைமைக்கும் அப்பாற்பட்டு, கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு உருக்கம் அவனுக்கு தொழுகையில் ஏற்பட்டுவிட வேண்டும். அந்த அளவு பேரார்வம் ஏற்பட்டுவிட வேண்டும். அவன் முயற்சி செய்ய முடியும். இதை மனிதன் தன்னால் உருவாக்க முடியாது. இந்த வெளிப்படையான அசைவுகளை அவன் மேற்கொள்ள முடியும். ஆனால் அசாதாரணமான நேசம் மற்றும் உருக்கம் அவன் தன்னால் உருவாக்கி கொள்ள முடியாது. இறைவனை பார்க்கும் அளவு ஒரு உருக்கத்தை அல்லாஹுடைய அருளால் மட்டுமே ஏற்படுத்த முடியும். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகையில் இந்த அளவு ஆழமாக சென்று நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய அருள் கிடைக்கின்றது. அவனிடம் உதவி கேட்பது அவசியமாகும். அப்பொழுதுதான் தொழுகையில் ஒரு தன்மை உருவாக முடியும். இந்த நிலைமை தொழுகையில் உருவாகாதவரை மனிதனால் ஒரு நம்பிக்கை கொண்டவரின் உச்சமான அந்த நிலையை அடையவே முடியாது. எனவே மனிதனுடைய வேலை என்னவென்றால் களைப்படையக்கூடாது. அல்லாஹின் மீதான நேசத்தை பெறுவதற்காக அவனிடமே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இதனால் தான் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், இறையச்சமுடையவர்கள் யார் என்றால் தொழுகையை நிறுத்துபவர்கள், நிலைநிறுத்துபவர்கள். எது நிறுத்தப்படுகின்றது என்றால் எது விழுவதற்கு தயாராக இருக்கின்றதோ அது. தொழுகையை நிலைநாட்டுவதற்கு மக்கள் முயற்சி செய்கின்றார்கள். கஷ்டங்களிலிருந்து அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அவர்கள் இதில் ஈடுபடுகிறார்கள். அந்த கருணையுள்ள இறைவன் ஹுதலில் முத்தகீன் என்று கூறியிருக்கின்றான். அதாவது இயன்ற அளவு இறையச்சத்தின் வழியில் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நான் அவர்களுக்கு தொழுகை சம்பந்தமாக எந்த கூடுதலான வழிகாட்டல் வழங்கப்பட்டிருக்கின்றதோ அது இந்த அளவு இயல்பான அன்பு மற்றும் உருக்கம் உருவாக வேண்டும். மனிதனுடைய கண் தன்னை படைத்த உண்மையான படைப்பாளனை பார்ப்பதற்கு திறக்க வேண்டும். மேலும் வழக்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைமை உருவாக வேண்டும். அல்லாஹ்வை பார்ப்பது போன்ற ஒரு நிலைமை உருவாக வேண்டும். இபாதத்தில் ஆன்மீக இன்பங்களால் நிறைந்ததாக இருக்க வேண்டும். உலகத்தின் பாவங்கள் இந்த விஷயங்களை விட்டு உள்ளத்தை தூய்மையாக்கிவிட வேண்டும். இன்னல் ஹசனாத் யுசிப்ன சையாத் என்று அல்லாஹ் கூறுகின்றார். நிச்சயமாக நன்மைகள் தீமைகளை அகற்றிவிடுகின்றன. எனவே மனிதன் முயற்சி செய்யும்போது, அல்லாஹ்விடம் துவா கேட்கும் பொழுது, பிறகு அல்லாஹ் அவனுக்காக எத்தகைய நிலைமையை உருவாக்கி விடுகின்றார் என்றால் அதில் துவாக்களின் பக்கம் மனிதனுக்கு அதிகம் கவனம் ஏற்படுகின்றது. மேலும் ஆன்மீக இன்பங்கள் அவனுக்கு கிடைக்கின்றன. உலகத்தின் தீமைகளிலிருந்து அவன் தப்பித்துக் கொள்கின்றான். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், அதற்காக நீங்கள் திருக்குர்ஆனுடைய கட்டளைகள் படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இது ஒரு தற்காலிக துவாவோ அல்லது ஒரு நேரம் அழுவதோ அல்லது 2 சஜிதாக்களை 3 சஜிதாக்களை அழுது மன்றாடி செய்வது போதுமானது கிடையாது. மாறாக திருக்குர்ஆன் நேர்வழியை பெறுவதற்கு அதை ஓதுவது, அதை புரிவது, அதில் ஆழமாக கவனம் செலுத்துவதும் அவசியமாகும். அப்பொழுதுதான் உங்களிடம் தக்வா உருவாகும். இந்த தக்வா உருவாகும் போது அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும். அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும்போது உங்களுடைய இந்த நன்மைகள் உங்களுடைய தீமைகளை அகற்றிவிடும். நீங்கள் ஒரு புதிய நிறத்தை பெற்றுவிடுவீர்கள். அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய மக்களாக ஆகிவிடுவீர்கள். மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்டு கூறுகின்றார்கள், இதே போன்றுதான் பொருள் அளவிலான இபாதத் இருக்கின்றது. பல விஷயங்களை அல்லாஹ் கூறியிருக்கின்றான் இந்த வசனத்தில். மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், இதே போன்று செல்வத்தை கொண்டு செய்யக்கூடிய இபாதத் மனிதன் தன் எந்த அளவு செய்ய முடியுமோ அது தனக்கு பிடித்த அந்த செல்வத்திலிருந்து அல்லாஹுடைய வழியில் சிறிதை கொடுப்பது தான் மனிதனால் செய்ய முடியும். இவ்வளவுதான் செய்ய முடியும். அவனுக்கு எந்த செல்வம் பிடிக்கின்றதோ அதை அல்லாஹுடைய வழியில் செலவு செய்ய முடியும். அல்லாஹுடைய நெருக்கம் கிடைப்பதற்காக, அவனுடைய அருள் கிடைப்பதற்கு முயற்சி செய்வதற்காக. ஆக இதன்படி அல்லாஹ் கூறுகின்றான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து அவர்கள்
செலவு செய்து கொண்டிருப்பார்கள். இன்னொரு இடத்தில் கூறுகின்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன். ஆனால் வெளிப்படையான விஷயம் என்னவென்றால், அந்த செல்வம் ரீதியான இபாதத்திலும் கூட மனிதன் இந்த அளவு மட்டும் செய்தால், அதாவது தன்னுடைய பிடித்த செல்வத்தில் அல்லாஹ்வுடைய வழியில் கொடுத்தால் மட்டும் இது பெரிய விஷயம் கிடையாது. தன்னுடைய செல்வத்திலிருந்து சிறிது கொடுத்து விட்டான் அன்பின் காரணமாக. ஆனால் இது தான் பிடித்த அந்த செல்வத்தை கொடுத்து விட்டான் என்பது மிகப்பெரிய சிறப்பு கிடையாது. சிறப்பு என்னவென்றால், அதாவது அல்லாஹ்வை தவிர இருக்கக்கூடிய ஒவ்வொன்றை விட்டு முழுமையாக விளங்கிவிட வேண்டும். அதாவது தன்னுடைய சிந்தனையில் அல்லாஹ் மட்டுமே இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு இந்த செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், நான் இதை அல்லாஹுடைய வழியிலேயே செலவு செய்கின்றேன். இந்த உலக ஆசைகளுக்காக நான் செய்யவில்லை, அல்லாஹுடைய அருள்களை பெறுவதற்காக இந்த செல்வத்தை கொடுக்கின்றேன் என்று கூற வேண்டும். அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்காக கொடுக்க வேண்டும், நினைத்து கொடுக்க வேண்டும். இந்த நிலை இருக்கும் பொழுது மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், அவனுடையதாக இருக்காது, மாறாக அது இறைவனுடையதாக ஆகிவிடும். இதுவரை என்றால் உயிரும் கூட இறைவனுடைய வழியில் அர்ப்பணிப்பதற்கு அவன் ஆயத்தமாகி விடுவான். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் என்பதில் இதுவும் இருக்கின்றது, அல்லாஹ் வழங்கியதிலிருந்து செலவு செய்வது. மிம்மா ரஸக்னாஹும் என்பதில் மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் என்பதில் வெளிப்படையான செல்வம் மட்டும் கிடையாது. அல்லாஹ் மனிதனுக்கு என்னென்ன அருட்கொடை வழங்கி இருக்கின்றானோ அதையெல்லாம் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கின்றன என்பதாகும். அன்பு என்பது செல்வத்தின் மீதான அன்பு மட்டும் கிடையாது. எல்லா திறமைகள், எல்லா ஆற்றல்கள் மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது ஆகிய எல்லாவற்றையுமே அல்லாஹுடைய வழியில் செலவு செய்வதற்கு ஒரு மனிதன் தயாராக ஆகிவிடும் பொழுது தான் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு எப்படி விளங்குகிறான் என்றால், அந்த மனிதன் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவனாகி விடுகின்றான். இந்த அந்தஸ்தில் தான் அவன் உண்மையான இறைச்சத்தின்படி நடக்கக்கூடியவன் என்று கூறப்பட முடியும். மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், இன்னொரு பல இடங்களில் விளக்கி கூறியிருக்கின்றார்கள். சுருக்கமாக சொன்னால், இந்த இடத்திலும் கூட ஹுதல்லில் முத்தகீன் என்று சொல்வதன் பொருள் என்னவென்றால், அல்லாஹ் எதனால் கூறியிருக்கிறான் என்றால், எல்லா விதமான அருட்கொடைகள், அவனுடைய உயிர் இருக்கின்றது, அவனுடைய அறிவு இருக்கின்றது, அவனுடைய திறமை இருக்கின்றது, அவனுடைய செல்வம் இருக்கின்றது. இந்த எல்லா விஷயங்கள் தொடர்பாகவும் அவன் முழுமையாக முயற்சி செய்து வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் என்ற அளவு மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். அதற்கு மேற்பட்டு மனிதனுடைய ஆற்றலுக்கு எந்த ஒரு திறமையும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் திருக்குர்ஆன் மீது ஈமான் கொள்ளக்கூடியவர்களுக்கு வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் என்பதன்படி செயல்பட்டால், அதில் உண்மை வெளிப்படுத்தினால், உண்மைத்துவத்தினால் அல்லாஹின் வழியில் செலவு செய்தால், அதாவது வெளிப்படையாக காட்டுவதற்காக இல்லை என்றால், ஹுதல்லில் முத்தகீன் என்பதனுடைய வாக்குறுதி என்னவென்றால், இது போன்ற இபாதத்துகளிலும் அந்த மனிதனை உச்சம் வரை எட்ட வைப்பான். அல்லாஹ்வுடைய செயல் என்னவாக இருக்கும் என்றால், அந்த மனிதனை உன்னதமான இடத்திற்கு கொண்டு சேர்த்து விடுவான். இந்த தியாகங்கள் செய்வதில் அந்த மனிதனுக்கு ஒரு சிறப்பான ஒரு இன்பம் ஏற்படும். செலவு செய்வது மற்றும் தியாகங்கள் செய்வது இதுவும் கூட ஒரு இபாதத்தாகும். தொழுகை மட்டும் இபாதத் கிடையாது, மாறாக அல்லாஹ் கூறியிருக்கின்றான், இதுவும் கூட இபாதத் தான். தம்முடைய திறமைகளை, தம்முடைய செல்வங்களை செலவு செய்வது ஹுதலில் முத்தகீன் அல்லாஹுடைய வாக்குறுதியாகும். எனவே அல்லாஹுக்காக எவரெல்லாம் இந்த தியாகங்களை செய்வாரோ அவரை அல்லாஹ் உன்னதமான இடத்திற்கு கொண்டு சேர்த்து விடுவான். அந்த உன்னதமான இடம் என்னவென்றால், அவருக்கு தியாகத்திற்கான ஆற்றல் வழங்கப்படும். அவர் திறந்த மனதோடு புரிந்து கொள்வார். அவரிடம் என்ன இருக்கின்றதோ அது எல்லாம் அல்லாஹ்வுடையது என்று புரிந்து கொள்வார். ஒருபோதும் அவர் யாருக்கும் உணர வைக்க விட மாட்டார். அதாவது இது என்னுடையதாக இருந்தது, இதை வைத்து நான் மனித குலத்தை தொண்டு செய்திருக்கிறேன் என்று யாருக்கும் அவர் சொல்லி காட்ட மாட்டார், அல்லது யாருக்கும் இதை உணர்த்த மாட்டார். நான் என்னுடைய செல்வத்தை இன்னொரு கொடுத்திருக்கின்றேன் என்று ஒரு மனிதன் உணர்த்த மாட்டார். அதை தன்னுடையதாக புரியும் பொழுது அப்படி நினைக்கின்றார். ஆனால் இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய கட்டளைப்படி ஹுதலில் முத்தகீன், அல்லாஹ் திருக்குர்ஆன் படி செயல்படக்கூடியவர்களுக்கு அந்த இடத்திலிருந்து முன்னேற்றம் வழங்குவான். முழு ஆற்றல்களையும் இறைவனுடைய விஷயமாக புரிந்து கொள்வார்கள். இதை உணர வைப்பதற்கான அந்த நோயும் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அகன்று கொண்டே இருக்கும். மக்கள் சிறிது உதவி செய்கின்றார்கள், பிறகு அதை சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த சொல்லி காட்டுதல், அதாவது இது என்னுடைய பொருள் என்ற அந்த உணர்வும் கூட ஒரு நோயாகும். அந்த அப்படி உணர்வதே ஒரு நோயாகும். என்னுடையது என்று உணர்வதே ஒரு நோயாகும்.
ஒவ்வொன்றையும் தன்னுடையது என்று கருதக்கூடாது. அல்லாஹுடையது என்று கருதினால் அது உண்மையில் இரையச்சமாகும். அதுதான் நிச்சயமாக ஒரு உண்மையான நம்பிக்கை கொண்டவருக்கான அடையாளமாகும். அவனுடைய உள்ளத்தில் இந்த விஷயங்கள் அகன்று கொண்டே இருக்கும். மனித குலத்திற்காக அவனுடைய உள்ளத்தில் ஒரு தாயை போன்ற அன்பு உருவாகும். அவன் எதை செலவு செய்தாலும் மனித குலத்தின் நன்மைக்காக, மற்றவர்களுடைய மேம்பாட்டுக்காக, அடியார்களுக்கான உரிமையை நிறைவேற்றுவதற்காக, ஏழைகளை பராமரிப்பதற்காக செலவு செய்வார். இது எப்படிப்பட்ட ஒரு அன்பாக இருக்கும் என்றால் அது தாய் அன்பாக இருக்கும். இது அதற்கும் மேற்பட்ட ஒரு அன்பாக இருக்கும், அனுதாபமாக இருக்கும். ஏனென்றால் ஒன்றுமே அவனுடையது கிடையாது, எல்லாமே அல்லாஹ்வுடையது என்று ஒரு மனிதன் புரியும் பொழுது இறைவனுக்கானது, அதனால் இறைவனுடைய அடியார்களுக்காக செலவு செய்கின்றேன், இறைவனுடைய அடியார்களுக்கு செலவு செய்கின்றேன் என்ற அந்த உணர்வனிடம் உருவாகிவிடும். எல்லாமே இறைவனுடையது தான் என்று இது எப்பொழுது உருவாக முடியும் என்றால் அவர் உண்மையான உள்ளத்தோடு திருக்குரான் மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொள்ளும்போது தான் சாத்தியப்பட முடியும். அது இல்லாமல் இது சாத்தியப்பட முடியாது. இதே போன்று இந்த வசனங்களுக்கு விளக்கமளித்தவாறு மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்தில் கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், முத்தகி இறையச்சமுடையவருடைய பண்பில் முதல் பண்பு என்னவென்றால் யுமினூன பில் கைப், அதாவது மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்வார்கள். இது நம்பிக்கை கொண்டவருடைய ஒரு ஆரம்ப நிலையை பற்றி வெளிப்படுத்துகின்றது. எதை அவர் பார்க்கவில்லையோ அதன் மீது ஈமான் கொள்கின்றார். கைப் என்பது மறைவானது என்பது அல்லாஹ்வுடைய பெயராகும். அந்த மறைவில் சொர்க்கம், நரகம், தீர்ப்பு நாள் மற்றும் கணக்கு வழக்கு விஷயம், இதுவரை திரைமறைவில் இருக்கக்கூடிய எல்லாமே அதில் இருக்கின்றது. ஆரம்ப நிலையில் நம்பிக்கை கொண்டவர் அதில் ஈமான் கொள்கின்றார், ஏற்கனவே முதல் கூறப்பட்டது. ஆனால் நேர்வழி என்னவென்றால் அந்த நிலையில் அவருக்கு ஒரு அருட்கொடை வழங்கப்படுகின்றது. அந்த அருட்கொடை என்னவென்றால் அவருடைய அந்த ஞானம் மறைவானவற்றில் இருந்து மாறி கண்ணால் பார்த்தது போன்று ஆகிவிடுகின்றது. கண்ணால் பார்க்கவே ஆரம்பித்து விடுகின்றார். அந்த மனிதனிடம் வெளிப்பட்டு விடுகின்றது. எப்படிப்பட்ட ஒரு காலம் அந்த மனிதனுக்கு வருகிறது என்றால் எந்த விஷயங்களெல்லாம் அவர் மறைவானவை என்று ஈமான் கொண்டிருந்தாரோ அந்த விஷயங்களை பற்றி ஒரு ஞானம் அவருக்கு கிடைத்து விடுகின்றது. அடையாளம் கண்டு கொள்கின்றார். இது அதுவரை அவருக்கு ரகசியமாக இருந்தவையெல்லாம் அவர் கண் முன்னால் வந்து விடுகின்றன. அல்லாஹுடைய தோற்றம் அவருக்கு முன்னால் வந்து விடுகின்றது. மறுமையின் மீது நம்பிக்கைக்கான அந்த தன்மை அவரிடம் உருவாகி விடுகின்றது. அல்லாஹ் வெறும் எல்லாவற்றையும் மறைவானதாக வைத்துக் கொள்வதில்லை. மக்கள் கேட்கின்றார்கள், ஏன் மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்று. அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்ளும் போது ஈமானில் முன்னேறும் பொழுது பிறகு நான் உங்களுக்கு மேற்கொண்டு அதனுடைய ரகசியங்களை திறந்து கொடுப்பேன் என்று கூறுகின்றான். பிறகு மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், இன்னொரு பண்பு என்னவென்றால் யுக்கீமுன ஸலாத், இறையச்சமுடையவர் தொழுகையை நிலைநாட்டுகின்றார். இறையச்சமுடையவர் எவ்வளவு முடிகின்றதோ அவர் தொழுகையை நிலைநாட்டுகின்றார். அதாவது ஒருபோதும் அவருடைய தொழுகை விழுவதில்லை, விழ பார்த்தால் அவர் நிற்க வைக்கின்றார். இறையச்சமுடையவர் அல்லாஹுக்கு அஞ்சுகின்றார், அவர் தொழுகையை நிலைநாட்டுகின்றார். இந்த நிலையில் பல்வேறு விதமான சஞ்சலங்கள், ஆபத்துகள் வருகின்றனதான், உருவாகின்றனதான். அவருக்கு முன்னால் இதையெல்லாம் அவருக்கு ஒரு சேலஞ்சாக வருகின்றன, தொழுகையை விழ வைக்க பார்க்கின்றன. ஆனால் அவர் அந்த மனதோடு இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தோடு உலகத்தில் அந்த சஞ்சலங்கள் உருவாகும் பொழுது மனிதன் தொழுகையை விடவும் செய்கின்றான். ஆனால் நிரந்தரத்தன்மை இருந்தால் அந்த சஞ்சலங்களை எதிர்த்து போராடுகின்றான், தொழுகையை நிலைநாட்டுகின்றான், எடுத்துகின்றான். அப்பொழுது அல்லாஹ் உதவி செய்கின்றான். தொழுகையின் நேரத்தில் இது போன்ற சிந்தனைகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஷைத்தானும் தாக்குதல் தொடுத்து கொண்டு தான் இருக்கின்றான், கவனம் சிதறத்தான் செய்கின்றது. ஆனால் பிறகும் மனிதன் முயற்சி செய்து தொழுகையை நிறுத்துவதற்கு முயற்சி செய்கின்றான், நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்கின்றான். சில பேர் தொழுகை விழும்பொழுது அதை தூக்கி நிறுத்துகின்றான். இதே நிலை அவனுக்கு இருக்கின்றது. விழுகின்றது, நிறுத்துகின்றான். அவன் அதிகமாக சிரமம் மேற்கொண்டு தொழுகையை நிலைநாட்டுகின்றான். சில வேளை கஷ்டப்பட்டு, அதாவது அந்த உள்ளத்தின் நிலைமை இருப்பதில்லை, மனிதன் முயற்சி செய்ய வேண்டி இருக்கின்றது. நான் அல்லாஹை பெற வேண்டும் என்று ஒரு மனிதன் பாசாங்காக இந்த விஷயங்களை செய்ய வேண்டி வருகிறது. இது நயவஞ்சகம் கிடையாது. சில மக்கள் கூறுகின்றார்கள் இது நயவஞ்சகம் என்று கூறுகின்றார்கள். இது முயற்சியாகும். ஒரு மனிதனுக்கு இது போன்று முழுமையாக பாசாங்காகவும் முயற்சி செய்யும் பொழுது ஒரு நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய இந்த மறையின் மூலமாக அவனுக்கு நேர்வழி வழங்குகின்றான். அந்த நேர்வழி என்னவென்றால் ஹுதலில் முத்தகீன், அதாவது அல்லாஹ் அவனுக்கு வழங்கக்கூடிய அந்த நேர்வழி எப்படியாக இருக்கிறது என்றால், அப்பொழுது யுகீமுன ஸலாத்த என்பதற்கு பதிலாக நிலைமை எப்படி மாறுகிறது என்றால், அந்த சஞ்சலமான, அந்த ஊசலாட்டமான அந்த நிலையிலிருந்து அவர் வெளியே வந்து விடுகின்றான். மேலும் அந்த கட்டுப்படுத்தல் காரணமாக அல்லாஹ் எப்படிப்பட்ட தரத்தை வழங்குகின்றான் என்றால் அதை பற்றி கூறப்படுகின்றது. சில மக்கள் எப்படி முழுமையானவர்கள் என்றால், தொழுகை அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை வழங்குகின்றது, தொழுகையில் அவர்களுக்கு மிக பெரும் இன்பம் வழங்கப்படுகின்றது, ஒரு பேரின்பம் கிடைக்கின்றது. அது உலகத்தில் மற்றும் வெளிப்படையாக இருக்கக்கூடிய எல்லா சுவைகளையும் எல்லா இன்பங்களையும் விட மேலானதாக இருக்கின்றது. நம்பிக்கை கொண்டவருக்கு தொழுகை நிலை எப்படி என்றால்,
அவர் சரியாக தொழுவதற்கு முயற்சி செய்கின்றார். பிறகு ஹுதலில் முத்தகீன் அவரை எப்படிப்பட்ட தரத்தில் கொண்டு செல்கிறது என்றால், எப்படிப்பட்ட இன்பம் அவருக்கு கிடைக்கிறது என்றால், உலக விஷயங்களை பெறுவதனால் கிடைக்கக்கூடிய அந்த இன்பம், தண்ணீர் இருக்கின்றது, உணவு இருக்கின்றது, தொழுகை அவருக்கு ஒரு விதமான போதையாக ஆகிவிடுகின்றது. அது இல்லாமல் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாக்குகின்றார். ஆனால் தொழுகை நிறைவேற்றும் பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு இன்பம் கிடைக்கின்றது, அவருக்கு ஒரு நிம்மதி கிடைக்கின்றது. இதை ஒவ்வொரு நபராலும் பெற முடியாது. மேலும் ஒவ்வொரு சொற்களிலும் இந்த இன்பத்தை விவரிக்க முடியாது. எனவே நாம் இறைச்சத்தை பெற வேண்டும் என்றால் தொழுகையின் இந்த நிலை இருக்கின்றது, இதை நாம் நம்மிடம் உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தக்வாவுக்கான தரத்தை பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால், நாம் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அந்த அறிகுறிகளை பார்க்க வேண்டும் என்றால், மக்கள் கேட்கின்றார்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று. அவர்களுக்கு பதில் இதுதான்: நாம் ஒரு உலக நோக்கத்திற்காக மட்டும் தற்காலிகமாக சில ரக்காத்துக்களை தொடர்ந்துவிட்டு, சில சஜிதாக்களை செய்துவிட்டு நாம் அந்த தரத்தை பெற வேண்டும் என்று நினைக்கின்றோமா? நமக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமா? இது முடியாது, இது சாத்தியப்பட முடியாது, இது நடக்கவே முடியாது. நமக்கோ அல்லாஹ்வின் அல்லாஹ் வணங்குவதற்கான எப்படிப்பட்ட துடிப்பை உருவாக்க வேண்டும் என்றால், அது உண்மையான இறைச்சமுடையவருடைய துடிப்பாக இருக்கும். இந்த துடிப்பு உருவாகும் பொழுது பிறகு அது நமக்கு நேர்வழிக்கு காரணியாகவும் அமையும், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கும் காரணமாக அமையும். பிறகு நாம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அந்த அறிகுறிகளையும் பார்ப்போம். இந்த நிலைமை தான் நம்மிடம் உருவாக வேண்டும். இந்த நிலைமை நம்மிடம் உருவாகிவிடும் பொழுதுதான் நாம் சொல்ல முடியும், நாங்கள் உண்மையான ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் இணைந்திருக்கின்றோம் என்று. மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், இப்படிப்பட்ட நிலைமை உருவாகிவிடும் பொழுது பிறகு அவர் தொழுகையை நிலைநிறுத்த மாட்டார். மாறாக எப்பொழுதும் அவருடைய தொழுகை நின்றவாறே இருக்கும். ஏனென்றால் அவருடைய கவனம் வேறு எந்த இடத்தில் செல்லாது. அவர் அல்லாஹுடைய தன்னிறைவுக்காக, விருப்பத்திற்காக அனைத்தையும் செய்யக்கூடுவார். அதில் எந்த ஒரு பாசாங்கம் இருக்காது. முதலில் அவர் கஷ்டப்பட்ட முயற்சி செய்த அந்த விஷயம் இப்பொழுது இருக்காது. அன்னார் கூறுகின்றார்கள், தொழுகையை நிறுத்தி நிதானமாக தொழ வேண்டும். தொழுகை எல்லா முன்னேற்றங்களின் அணிகலனாக இருக்கின்றது, வேறாக இருக்கின்றது. எனவேதான் தொழுகை நம்பிக்கை கொண்டவர்களின் மிஅராஜ், உயர்வான அந்தஸ்து என்று கூறப்பட்டிருக்கின்றது. இதில் பல நேசர்கள் கடந்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்த படித்திரங்களை இந்த தொழுகையின் மூலமாகவே பெற்றிருக்கின்றார்கள். வேறு எந்த சிறப்பும் அவர்களிடம் இருக்கவில்லை. தொழுகையை அவர்கள் சரியான முறையில் பேணி சிலர் இறை நேசர்களாகவும் ஆகிவிட்டார்கள், வலியுல்லாவாக ஆகிவிட்டார்கள், இபாதத்துகள் செய்தான் ஆகியிருக்கின்றார்கள். அவர்களிடம் வேறு எந்த ஒரு தனிச்சிறப்பும் கிடையாது. சுயமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத், அதாவது என்னுடைய கண்களுக்கான குளிர்ச்சி தொழுகையில் இருக்கின்றது. பிறகு உண்மையிலேயே மனிதன் இந்த அந்தஸ்தை, இந்த தரத்தை அடைந்து விடும் பொழுது அது அவனுக்கு முழுமையானதாகவும் நிறைவானதாகவும் இருக்கின்றது. அந்த இன்பம், அதாவது முழுமையான இன்பம் தொழுகையாகவே இருக்கின்றது. இதே நிலைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் படி இருக்கக்கூடிய ஈமான் ஆகும். பிறகு மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், இதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், திருக்குரானில் ஆரம்பத்திலேயே கூறப்பட்டிருக்கின்றது ஹுதலில் முத்தகீன். எனவே திருக்குரானை புரிவதற்கும் அதற்கு ஏற்ப நேர்வழி பெறுவதற்கு இறையச்சம் அவசியமாகும். இதுதான் இறையச்சம்தான் அடிப்படையான விஷயமாகும், இதுதான் அடித்தளமாகும். ஏனென்றால் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் கூறுகின்றான், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரீன். இலல் முத்தஹரூன். மற்ற இடங்களில் மற்ற உலக விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றில் இந்த நிபந்தனை இல்லை. நீங்கள் தூய்மையானவராகுங்கள் என்று கூறப்படவில்லை. மற்ற விஷயங்களில் தூய்மையானவராகுங்கள் என்பது கூறப்படவில்லை. மற்ற சில கருத்துக்களில் நீங்கள் கணக்கு பாடம் படிக்க வேண்டும் அல்லது வேறு ஏதாவது பாடத்திட்டம் படிக்க வேண்டும் என்றால் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதற்கு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. மனிதன் கண்டிப்பாக இறையச்சமுடையவராக இருக்க வேண்டும் என்று கிடையாது. ஒரு தீயவரும் கூட, தீய செயல் செய்யக்கூடியவர் கூட இந்த ஞானங்களை பெற முடியும். இன்றைய உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், இந்த உலக அறிவுகள் அதிகமாக இந்த தீயவர்களுக்கு தான் தெரிகின்றன. ஆனால் மார்க்க விஷயங்களில் எந்த ஒரு வறண்ட பிலாசபரும் முன்னேற்றம் அடைய முடியாது. அதற்கு இறையச்சம் அவசியமாகும். எனவே நீங்கள் இறையச்சமுடையவராகுங்கள். உலகம் மட்டும் சம்பாதிக்க வேண்டும் என்றால் வேறு விஷயம். ஆனால் அல்லாஹை பெற வேண்டும் என்றால் பிறகு இறையச்சம்
உடையவராக ஆவது அவசியமாகும். பிறகு மசீஹ் இஸ்லாம் அவர்கள் நமக்கு அறிவுரை வழங்கி வர கூறுகின்றார்கள். இந்த விஷயம் தெள்ளத் தெளிவானதாகும். எப்பொழுது வரை மனிதன் தன்னுடைய இந்த தீய ஒழுக்கங்களை விடுவதில்லையோ அதுவரை அதற்கு நிகராக நல்லொழுக்கங்களை இறைவன் வரை கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த நல்லொழுக்கங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் முரண்பட்ட இரண்டு விஷயங்கள் ஒரு உள்ளத்தில் இருக்க முடியாது. இதன் பக்கம்தான் அல்லாஹ் திருக்குரானில் சூரா அல் பக்கராவில் இவ்வாறு கூறுகின்றான், ஹுதல்லில் முத்தகீன். அதாவது திருக்குர்ஆன் எப்படிப்பட்ட மக்களுக்கு நேர்வழி என்றால் இறையச்சமுடையவர்களுக்கு. அதாவது எந்த மக்கள் ஆணவம் கொள்வதில்லையோ, பணிவு மற்றும் தன்னடக்கத்தோடு இறைவனுடைய மறையில் ஆழ்ந்து கவனம் செலுத்துகின்றார்களோ அவர்கள்தான் கடைசியில் நேர்வழி பெறுகின்றார்கள். ஆணவம் இருக்கக்கூடாது, பணிவு தன்னடக்கம் இருக்க வேண்டும், இப்பொழுதுதான் நேர்வழி கிடைக்க முடியும். எனவே உண்மையான விஷயம் என்னவென்றால் மனிதன் இறைச்சத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்னார் தம்முடைய ஜமாத்திற்கும் அறிவுரை வழங்கியவாறு கூறுகின்றார்கள், அல்லாஹ் இறைச்சமுடையவர்களை நேசிக்கின்றான். மேலும் இறைவனுடைய மகத்துவத்தை நினைவு கூறி அதிகமாக அஞ்சிக்கொண்டே இருங்கள். மேலும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் அல்லாஹுடைய அடியார்களாவார்கள். யார் மீதும் அநீதி இழைக்காதீர்கள், யார் மீதும் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள், யாரையும் நீங்கள் கேவலமாக பார்க்காதீர்கள், இழிவாக பார்க்காதீர்கள். ஜமாத்தில் ஒருவர் அசுத்தமானவராக இருக்கின்றால் அவர் அனைவரையும் அசுத்தமாக்கி விடுகின்றார். நேர்வழியின் பக்கம் உங்களுடைய மனம் செல்கிறது என்றால் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்களிடம் கோபம் இருக்கிறது என்றால், காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்றால் இது எங்கிருந்து வந்தது என்று பாருங்கள், என்று உங்களுடைய இல்லத்தை தட்டி பாருங்கள். இது மிகவும் நுணுக்கமான இடமாகும். இதிலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்னார் மிகவும் எச்சரித்திருக்கின்றார்கள். அல்லாஹுடைய அச்சம் இதில் தான் இருக்கின்றது. மனிதன் பார்க்க வேண்டும் எப்படி அவனுடைய சொல்லும் செயலும் ஒன்று போல் இருக்குது என்று பார்க்க வேண்டும், எந்த அளவு ஒத்துப்போகிறது என்று பார்க்க வேண்டும். பிறகு அவனுடைய சொல் செயல் சரியாக இல்லை என்றால் அவன் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த உள்ளம் தூய்மையற்றதோ அவனுடைய கூற்று எந்த அளவு தெரியும் சரியாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய வழியில் அது எந்த ஒரு விலை மதிப்பையும் பெற முடியாது. எவ்வளவு நல்ல விஷயங்களை பேசினாலும் சரி, இறைவனுடைய பார்வையில் அதற்கு எந்த மதிப்பும் இருக்காது. அசல் விஷயம் உள்ளமாகும். உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். வெறும் நாவளவிலான வாதம் கிடையாது. அது வெளிப்படையாக கேட்பதற்கு நன்றாக இருக்கும். நல்ல விஷயங்களை பேசுவார்கள், நல்ல சொற்பொழிவும் மாற்றுவார்கள். ஆனால் அவர்களுடைய சொந்த வீட்டில் சென்றால் அவர்களுடைய மனைவி மக்களோடு நல்ல முறை நடந்து கொள்ள மாட்டார்கள். மனைவி அவர்களால் தொல்லைக்குள்ளாகி இருப்பார்கள். மேலும் அவர்களுடைய பெண்களின் செயல் இஸ்லாமிய போதனைக்கேற்ப இருக்காது, அவர்களுடைய ஆண்களின் செயல்களும் இஸ்லாமிய போதனைக்கேற்ப இருக்காது. பிறகு அவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்பிக்கை கொண்டவர்கள் கிடையாது, மூமின் கிடையாது. அவர்கள் மூமினே கிடையாத போது பிறகு வெளிப்படையான விஷயம் அவர்களிடம் தக்வாவும் உருவாக முடியாது. தக்வா இறையச்சம் இருக்கும் பொழுதுதான் ஈமானில் அவர்கள் முன்னேறுவார்கள். எனவே மசீஹ் இஸ்லாம் கூறுகின்றார்கள், இந்த நிலை அல்லாஹுடைய கோபத்தை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. எனவே என்னுடைய ஜமாத் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எதனால் என்னிடம் வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் விதை விதைக்கப்பட வேண்டும் என்பதற்காக, கனி தரக்கூடிய மரங்களாக அவர்கள் மாற வேண்டும் என்பதற்காக. எனவே ஒவ்வொருவரும் இதில் ஆழ்ந்து கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுடைய அகம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும், அவர்களுடைய உள்நிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். நம்முடைய ஜமத்தில் இறைவன் நாடாது இருக்கட்டுமாக நாவில் ஒன்று மற்றும் உள்ளத்தில் ஒன்று என்று இருக்கிறது என்று சொன்னால் பிறகு அவர்களுடைய முடிவு நல்லதாக அமையாது. அல்லாஹ் பார்க்கின்றான், ஒரு ஜமாத் உள்ளமற்றதாக இருக்கின்றது, வெறும் நாவால் மற்றும் முழக்கமிடுகிறது என்று சொன்னால் பிறகு அல்லாஹ் அதை பொருட்படுத்த மாட்டான். மசீஹ் இஸ்லாம் கூறுகின்றார்கள், பதருடைய முன்னறிப்பு வழங்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் நற்செய்தி வழங்கியிருந்தான், வெற்றி கிடைக்கும் என்று பதர் யுத்தத்தில் எல்லா இடத்திலும் வெற்றிக்கான எதிர்பார்ப்பு இருந்தது. பிறகும் கூட ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழுதழுது துஆ செய்தார்கள். ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், எல்லா இடத்திலும் வெற்றிக்கான வாக்குறுதி இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது பிறகு இந்த அளவு அழுது மன்றாட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். இந்த அளவு நீங்கள் அழுது புலம்ப வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுடைய இயல்பு தேவையற்றதாக இருக்கின்றது. ஒருவேளை இந்த இறைவனுடைய வாக்குறுதியில் ஏதாவது மறைவான நிபந்தனைகள் இருக்கலாம். ஏனென்றால் அல்லாஹுடைய வாக்குறுதி இருக்கிறது என்றால் இதில் ஏதாவது மறைவான நிபந்தனைகள் கூட இருக்கலாம் தான். இது இருந்தால்தான் இந்த வாக்குறுதி நிறைவேற்றும் என்று கூட இருக்கலாம். எனவே நாம் எப்பொழுதும் பார்க்க வேண்டும், மசனசா கூறுகின்றார்கள், எனவே நாம் எப்பொழுதும் பார்க்க வேண்டும் என்றளவு நாம் இறையச்சத்திலும் தூய்மையிலும் முன்னேறி இருக்கின்றோம். இதற்கான தரம் திருக்குரான் ஆகும். அல்லாஹ் இறையச்சமுடையவருடைய அடையாளங்களில் இந்த ஒரு அடையாளத்தையும் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் இறையச்சமுடையவரை உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து தூய்மைப்படுத்தி தானே அவனுடைய தேவைகளுக்கு போதுமானவனாகி விடுகின்றான். இதை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், வமையத்தக்கில்லாஹ் யஜஅல்லஹு மஹ்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். எவர் அல்லாஹுக்கு அஞ்சுகின்றாரோ
அல்லாஹ் எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் அவருக்கு ஈடேற்றத்திற்கான தப்பிப்பதற்கான வழியை கொண்டு வந்திருக்கின்றான். எப்படிப்பட்ட ஏற்பாட்டை அவருக்கு செய்து விடுகின்றான் என்றால் அவருடைய கற்பனைகள் கூட இருக்காது, சிந்தனைக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும். இதுவும் இறையச்சமுடையவருக்கான ஒரு அடையாளமாகும். அல்லாஹ் இறையச்சமுடையவரை தேவைக்கு கையேந்த விடமாட்டான். ஒரு உலகத்தின் ஒரு வியாபாரியோ ஒரு உலகத்தின் ஒரு பிஸ்னஸ்மேன் நினைக்கின்றார், நான் பொய் பேசாதவரை அல்லது பொருளை விற்பதற்கு தவறான பிரச்சாரம் செய்யாதவரை அந்த விற்க முடியாது, வியாபாரம் நடக்காதுன்னு நினைப்பார். எனவே பொய் சொல்கின்றார், ஏமாற்றுகின்றார். இது இல்லாமல் அவருடைய வியாபாரம் நடக்கவே நடக்காது என்று சொல்கின்றார், தொழில் நடக்கவே நடக்காது என்று சொல்கின்றார். ஆனால் இறைச்சமுடையவருக்கு இப்படி வேலை கிடையாது. ஒருபோதும் இறைச்சமுடையவர் இப்படி செய்ய மாட்டார். அவர் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்கின்றார். ஏனென்றால் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், நான் அவருக்கு அவர் கற்பனை கூட செய்து பார்க்காத அவருடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட இடத்திலிருந்து வாழ்விற்கு தெளிவானவற்றை வழங்குவேன் என்று கூறியிருக்கின்றான். அல்லாஹ் தானே அந்த இறைச்சமுடையவருக்கு பாதுகாவலனாகி விடுகின்றான். நீங்கள் அல்லாஹ் பலவீனமானவன் நினைக்காதீர்கள், அல்லாஹ் வலுவற்றவன் நினைத்து விடாதீர்கள். அவன் மிக பெரும் ஆற்றல் படைத்தவன் ஆவான், மிக பெரும் வல்லமை உள்ளவன் ஆவான். அவன் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அவன் உங்களுக்கு உதவி செய்வான். வமையத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. எவர் அல்லாஹின் மீது முழுமையான தவக்குல் கொள்கின்றாரோ, இறை நம்பிக்கை கொள்கின்றாரோ, அவன் அவருக்கு போதுமானவனாகி விடுகின்றான். அல்லாஹு அக்பர். लेकिन जो लोग ஆனால் எந்த மக்களை பற்றி இந்த வசனத்தில் முதலில் கூறப்பட்டிருக்கிறதோ, யாரை பார்த்து கூறப்பட்டிருந்ததோ அவர்கள் மார்க்கமுடையவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாவாக இருந்தார்கள். அவர்களுடைய எல்லா கவலையும் மார்க்கத்திற்காக தான் பட்டார்கள். உலக விஷயங்கள் எல்லாம் உணவுப்படுத்தி விட்டார்கள். எனவே அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தான், நான் உங்களோடு இருக்கின்றேன். ஆக தக்வாவின் பரக்கத்துகளில் ஒன்று என்னவென்றால், அல்லாஹ் இறையச்சமுடையவர்களுக்கு அந்த துன்பங்களிலிருந்து அவர்களுக்கு ஈடேற்றம் வழங்குகின்றான். தடையாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகின்றான். ஒரு இடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், எல்லோரும் கவனமாக ஆக்கி கேட்க வேண்டும், மிகவும் கவனமாக ஆழமாக கேட்டு பாருங்கள், யோசித்து கேட்டு பாருங்கள், முழு கவனத்தோடு கேளுங்கள், சோம்பல் கொள்ளக்கூடாது. ஈமானில் யார் கவனமின்மையோடு செயல்படுகின்றார்களோ அவர்களை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை கவனமாக காது கொடுத்து கேட்பதில்லையோ, சொல்லக்கூடியவர் எந்த அளவு உயர்தரத்தை பலன் அளிக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, அந்த நபருக்கு எந்த பலனும் கிடைக்காது. இப்படிப்பட்ட மக்கள் தொடர்பாகத்தான் கூறப்படுகின்றது, அவர்கள் காது கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் கேட்பதில்லை, அவர்களிடம் உள்ளம் இருக்கின்றது ஆனால் புரிவதில்லை. எனவே நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த விஷயம் எடுத்து கூறப்படுகின்றதோ அதை மிகவும் கவனமாக காது கொடுத்து கேளுங்கள். எவர் காது கொடுத்து கேட்பதில்லையோ அவர் நீண்ட காலமாக அதிலிருந்து பலன் சேர்க்கக்கூடியவர் கூடவே இருந்தாலும் எந்த பலனும் அவருக்கு கிடைக்க முடியாது. எனவே ஜலசாவில் வரும்போது நம்மளுக்கு எப்படி பலன் கிடைக்க முடியும் என்றால், அல்லாஹுடைய விருப்பத்தை பெறுவதற்காக, நம்முடைய பையத் உடன்படிக்கைகளை புதுப்பிப்பதற்காக இங்கே வந்திருக்கும் பொழுதுதான். மேலும் நாம் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும், இங்கிருந்து நாம் இனி இறையச்சத்தின்படி நன்மையின்படி அமல் செய்யக்கூடியவர்களாக ஆகி செல்வோம் என்று உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும். மஸீஹ் இஸ்லாம் சொன்னார்கள், நம்முடைய ஜமாத்துக்கு குறிப்பாக தக்வாவின் தேவை இருக்கின்றது. நம்முடைய ஜமாத்திற்கு குறிப்பாக தக்வாவின் தேவை இறைச்சத்தின் தேவை இருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நபரோடு தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்கள் என்றால், எப்படிப்பட்ட ஒரு நபரிடம் பைஅத் செய்திருக்கின்றார்கள் என்றால், அவருடைய வாதம் இறைவன் புறமிருந்து வந்ததாக இருக்கின்றது. அப்பொழுதுதான் எந்த மக்கள் எந்த விதமான பலவிதமான காழ்ப்புணர்ச்சி மற்றும் வக்கரத்தில் மூழ்கியிருந்தார்களோ அல்லது உலகத்தின் புழுக்களாக இருந்தார்களோ அவர்கள் அந்த எல்லா பேரிடர்களிலிருந்தும் ஈடேற்றம் அடைய முடியும். எனவே இறையச்சத்தை மேற்கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும். இதற்காக மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், நீங்கள் என்னோடு பையத்துக்கான உடன்படிக்கையை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், பையத் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், பிறகு இந்த நோக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த நோக்கத்தை நீங்கள் பெற்றுவிட்டால் தான் உண்மையான முறையில் நீங்கள் பலன் சேர்க்கக்கூடியவர்களாக ஆக முடியும். உங்களுக்காக மட்டும் கிடையாது, உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் பலன் சேர்ப்பீர்கள், உங்களுடைய சந்ததிகளுக்காகவும் பலன் சேர்ப்பீர்கள், உங்களுடைய சமுதாயத்திற்காகவும் உங்களுடைய சமூகத்திற்காகவும் பலன் சேர்ப்பீர்கள். இதன்படி நீங்கள் அமல் செய்யக்கூடிய, மேலும் ஜல்சா வருவதற்கான அந்த உண்மையான நோக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆவீர்கள். இதற்காகத்தான் ஜல்சா நடத்தப்படுகிறது. எனவே நம்மில் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் அல்லாஹுடைய விருப்பத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், ஜல்சா சால்னாவில் வந்ததற்கான நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் இவ்வாறு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 நாட்களை இதன்படி செயல்படுவோம். மேலும் நம்முடைய அமல் ரீதியான வாழ்விலும் அதை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். நாம் ஒரு உறுதியான எண்ணம் கொள்ள வேண்டும்.
நாம் இன்ஷா அல்லாஹு தாலா நன்மையின் வழிகளில் அடியெடுத்து வைத்தவாறு தக்வாவின்படி நடந்தவாறு நம்முடைய வாழ்வுகளை சீர்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இப்படி இருக்கும் பொழுதுதான் இன்ஷா அல்லாஹு தாலா நாம் எதற்காக ஜலசா நடத்தப்படுகின்றதோ அந்த நோக்கத்தை பெறக்கூடியவர்களாக விடுவோம். நம்முடைய ஜமாத்தில் இணைவதற்கான அந்த நோக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆக முடியும். இல்லையென்றால் நாம் இங்கு வந்து 3 நாட்கள் இருந்து கழித்துவிட்டு நண்பர்களை சந்தித்து விட்டு திரும்பி செல்வதனால் எந்த பலனும் கிடையாது. இதற்கு இந்த ஒரு நோக்கமும் இருக்கிறது தான், நண்பர்களை சந்திக்க வேண்டும் தான், ஜலசாவில் இதுவும் ஒரு நோக்கம்தான், சகோதரத்துவம் மற்றும் நட்பு ரீதியான சூழல் உருவாக்க வேண்டும். ஆனால் அசல் நோக்கம் என்னவென்றால் நாம் இறைச்சத்தின்படி செல்லக்கூடியவர்களாக ஆக வேண்டும், இறைச்சத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், அல்லாஹுடைய விருப்பத்தை பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும், நம்முடைய தொழுகைகளும் அல்லாஹுடைய விருப்பத்தை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். மேலும் அந்த தரம் வரை கொண்டு சேர்க்கக்கூடியதாக எதில் அல்லாஹ் இறைச்சத்தின் படி செல்லக்கூடியவர்களுக்கு வழங்குகின்றானோ அந்த தரம் வரை கிடைக்க வேண்டும். நம்முடைய இந்த பொருள் ரீதியான அந்த தியாகங்களும் கூட, நம்முடைய மற்ற தியாகங்களும் கூட, சொல்லப்போனால் நம்முடைய ஒவ்வொரு அமலும் நம்முடைய ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது நமக்கு அல்லாஹுடைய நெருக்கத்தை வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும், உண்மையான முறையில் நம்முடைய இறைச்சத்தின் வழியில் செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு நல்வாழ்ப்பினை வழங்குவானாக. இந்த நாள்களில் ஜிக்ரேலா இறை நினைவு குறித்து அதிகமாக கவனம் செலுத்துங்கள். உங்களுக்காக, ஜமாத்துக்காக மற்றும் இஸ்லாமிய உலகத்திற்காக மிக அதிகமாக துவா செய்யுங்கள். முழு உலகத்திற்காகவும் அதிகமாக துவா செய்யுங்கள். அல்லாஹ் இவர்களுக்கு தன்னை அடையாளம் காண்பதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. மேலும் தப்லீக்கு அவர்கள் விடை கொண்டு செல்வதற்கு நமக்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. தக்வாவில் செல்வதற்கு நமக்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. எல்லோருக்கும் நல்வாய்ப்பு வழங்குவானாக. அல்லாஹ் எல்லா விதமான எளிமைகளையும் நமக்கு வழங்குவானாக, உலகத்திற்கும் வழங்குவானாக. இவ்வாறு அவர்கள் இந்த பேரழிவிலிருந்து தப்பிப்பார்களாக. துவா செய்யுங்கள். ताकि ये आफात व बला से बच जाएं, दुआ कर लें. आमीन. नाराए तकबीर, नाराए तकबीर. हज़रत मोहम्मद मुस्तफ़ा, हज़रत मोहम्मद मुस्तफ़ा. इस्लाम अहमदियत, इस्लाम अहमदियत.